என்ன ஆ சொல்லுங்க மாமா. முத்துக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் மாமா என்னாச்சு? இல்ல ஊர்ல இருந்து அம்மா வந்தா எங்கேயும் வெளியே போக மாட்டான். சவாரியே இருந்தாலும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவான். இன்னும் அவனை காணவே இல்லையே. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். கார் ஓட்டிட்டு இருப்பாரு மாமா. அப்படியே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணா காரை ஓரத்தில் நிறுத்திட்டு எடுப்பானேம்மா. இப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? நீ கால் பண்ணு. ஐயோ அவரே திரும்ப கூப்பிடுவாரு மாமா. இல்லம்மா, அம்மா ஏற்கனவே அவன் எங்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். அவன் ஏதாவது ஞாபகத்தில் இருந்துருவான். நீ ஃபோன் பண்ணு. சரிங்க மாமா. ரிங் போயிட்டு இருக்கு மாமா. எனக்கு தான் போகுது, எடுக்க மாட்டேங்கிறானே. எடுக்கல மாமா. ஏன் இப்படி பண்றான்? ஏம்மா, எங்க அம்மா பிறந்த நாளைக்கு அவன் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு கொண்டாடுறேன்னு தண்ணி கிண்ணி ஏதாவது? ஐயோ மாமா, இல்ல அவர் அதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. சரி சரி சரி. ஆமாமா, அவர் பெரிய மதுவிலக்கு போராட்ட தியாகி, குடிக்கலாம் மாட்டாரு. என்ன 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 வந்தது? பின்ன என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி அவன் சோகத்திலையும் குடிப்பான், சந்தோஷத்திலையும் குடிப்பான். இப்பவும் அந்த கடைக்கு தாங்க போயிருப்பான். பாட்டி பேரை சொல்லி நல்லா பார்ட்டி பண்ண போயிருப்பான். அத்தை, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அவர் வேலையா தான் போயிருக்காரு, வந்துருவாரு. ஆமா, நீ நினைச்சுக்கிட்டே இரு. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா? வேலை பார்ப்போ. நான் சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க? 4 கால்ல வந்து நிப்பான், நீங்களே பாருங்க. அம்மாவோட பிறந்த நாள் அதுமா, அவங்க சங்கடப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முத்து ஏதாவது தண்ணி கண்ணிய இருக்காது, வந்துடுவான். பாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க முடியலையேன்ற கவலையில குடிக்க போயிட்டாரா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது.